ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சன்னா மசாலா. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சன்னா மசாலா செய்ய ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை சுண்டலை வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஒன்று சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு முழுசாக இஞ்சியும் பூண்டும் கூட முழுசாகவே போடலாம். வதக்கும் போது அப்படியே போட்டு கூட நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகட்டும். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ஆறுனதும் நம்ம வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு அதே கடாயில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேங்க. நான் வந்து சுண்டலுக்கு வந்துட்டு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயில். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே இது வந்து நல்லா வந்துட்டு வதங்கட்டும். அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வேக வச்சுருக்கோம்ல சுண்டல், அதை வந்து தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சுண்டல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த டைமில் வந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து வேணுன்னா ஊற்றிக்கோங்க. ஏன்னா சன்னா மசாலா வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து வேணுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் வந்துட்டு கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்பு வந்துட்டு நம்ம கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கொத்தமல்லி தழையோடு தூவிக்கலாம். இது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கெலாம் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.